தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக டாஸ்மாக் கடை முற்றுகை போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் 15 நாட்களுக்குள் கடையை காலி செய்வதாக டாஸ்மாக் நிர்வாகம் உறுதி. தற்காலிகமாக போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக தமிழக முற்போக்கு கட்சி செயல்பட்டு வருகின்றது. இதன் மாநில தலைவராக வழக்கறிஞர் சக்திவேல் இருந்து வருகின்றார். இவரது தலைமையில் கோவை சிவாஜி காலனி பகுதியில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் கோவை மண்டல அலுவலகம் அமைந்துள்ளது. இங்கு கட்சியின் மாநில துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: கோவை கோவில்மேடு பகுதியில் பேருந்து நிலையம் அருகே 100 மீட்டருக்குள் உள்ள டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்ய வேண்டும். இந்த கடைக்கு அருகே ஒரு தனியார் மருத்துவமனை உள்ளது. இந்த கடையால் பல்வேறு நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக இருந்து வருகின்றது. எனவே இந்த கடையை உடனடியாக அரசு மூடி இடமாற்றம் செய்து பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனை நோயாளிகளை காக்க வேண்டும். அவ்வாறு செய்யாத பட்சத்தில் அடுத்த வரும் 15ஆம் தேதி கோவில்மேடு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு எதிராக பொதுமக்களை திரட்டி மறியல் போராட்டம் நடத்தப்படும். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அறிவித்திருந்தது. இது சம்பந்தமாக டாஸ்மாக் மண்டல மேலாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த டாஸ்மாக் மண்டல மேலாளர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்ய முடிவு செய்துள்ளது. அதற்காக 15 நாட்கள் கால அவகாசம் தேவை எனவும் கடிதம் மூலம் பதில் தெரிவித்துள்ளது. இதனால் அறிவித்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 15 நாட்களில் டாஸ்மாக் கடை மாற்றம் செய்யாத நிலையில் மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் குமாஸ்தா செல்வராஜ், குனியமுத்தூர் இ-சேவை மையம் சார்பாக மோகன், மேட்டுப்பாளையம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் சந்திரன், அதிமுக முன்னாள் வட்ட செயலாளர் மோகன் காந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புஷ்பானந்தம், தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவராக பணியாற்றி வருகிறேன். எனது கட்சி அலுவலகம் கோவை தடா ரோடு சிவாஜிகளில் செயல்பட்டு வருகிறது. கோவை தடா ரோடு கோயில்மேடு பஸ் நிலையம் அருகில் 2 அரசு மதுபான கடைகள் செயல்பட்டு வருகிறது. கடையன் 1611, இன்னொரு கடையன் 1602 ஆகும். இந்த கடையின் அருகில் பிரிஸ்கு மழலையர் 500 மீட்டர் தூரத்திற்குள் பிரிஸ்கு மழலையர் துவக்கப்பள்ளி உள்ளது. அருகில் வேளாண்மை போஸ்ட் ஆஃபீஸ் உள்ளது. குறிப்பாக பஸ் நிலையம் உள்ளது. இந்த சைடு கிருபா மருத்துவமனை உள்ளது. இந்த கடையை மாற்ற கோரி பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் குறைதீர்க்கும் நாளில் புகார் கொடுத்தேன். இது சம்பந்தமாக பீலிமேட்டில் உள்ள கோவை டாஸ்மாக் மேலாளர்களுடன் புகார் கொடுத்தேன். அவர்கள் உங்களுடைய மனுவை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்கள். நேற்று டாஸ்மாக் அலுவலகத்திலிருந்து எனக்கு ஒரு தபால் வந்துள்ளது. இந்த கடையை கூடிய விரைவில் மாற்றுறதுக்கு ஏற்பாடு நடந்து வருவது தபால் வந்துள்ளது. இது சம்பந்தமாக அதிகாரியுடைய புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காதனால் வருகிற 15/6/2026 தேதி திங்கட்கிழமை காலை 11:40 மணி முதல் மதியம் 1 மணி வரை கோவை தடா ரோடு டாஸ்மாக் கடையை முற்றுகையிடும் போராட்டம் நோட்டீஸை அடித்து பொதுமக்களுக்கு அனைவருக்கும் நியமனம் செய்திருந்தேன். காவல்துறை C3 காவல் ஆய்வாளர் விஸ்வநாதன் அவர்களும் டாஸ்மாக் மேனேஜர் அவர்களும் கேட்டுக்கொண்டதன் பேரில் தற்போது 15 நாளைக்கு ஒத்திவைக்கிறேன். 15 நாட்களுக்குள் கடையை எடுத்து விடுவதாக அதிகாரிகள் உறுதி கொண்டிருக்கிறார்கள். 15ஆம் தேதி நடைபெற இருந்த டாஸ்மாக் முற்றுகையிடும் போராட்டம் தள்ளி வைக்கப்படுகிறது. எனது கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.